அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்துவதாக வியோமிகா சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்துவதாக வியோமிகா சிங் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி படைகளை நகர்த்துவதாக விமானப்படை அதிகாரி வியோமிகா சிங் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவை நோக்கி ஏவுகணை, ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தான் ராணுவம் இரவு முழுவதும் மேற்கொண்டிருக்கூடிய இந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறோம் என்று தற்பொழுது செய்தியாளர் சந்திப்புல இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையில் பணியாற்றக்கூடிய விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவர்களும் மற்றும் கர்னல் சோபியா அவர்களும் அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்தியாவை நோக்கி ராணுவத்தை பாகிஸ்தான் நகர்த்த முயற்சிப்பதாகவும் அந்த முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய பணிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருப்பதாகவும் தற்பொழுது இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி படைகளை நகர்த்தக்கூடிய இந்த நேரங்களில் இந்தியாவில் குடிமக்களை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்பி தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டதாக குற்றமும் சாட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இரவு முழுவதுமே பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இந்தியாவுடைய வான் எல்லைக்குள்ளாக வந்து தாக்குதல் நடத்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. அந்த முயற்சியின் போது பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் இந்தியாவினுடைய ராணுவ தளவாடங்கள் மீதும் ராணுவ நிலைகள் மீதும் விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார்கள், ஒரு எக்காலமிட்டிருந்தார்கள். அதாவது பாகிஸ்தானுடைய தாக்குதல் வெற்றியடைந்தது என்று சொல்லியிருந்தார்கள். இதற்கு முழுமையான ஒரு மறுப்பை இந்திய ராணுவத்தினுடைய மறுப்பாக பார்த்திருக்கிறோம். அதுவும் ஆதாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறார்கள். எந்தெந்த விமான நிலையங்கள் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது, எந்த ஆர்மியுடைய இடங்களெல்லாம் தாக்குதல் எடுக்கப்பட்டது என்று பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருந்ததோ அந்த இடங்களுடைய இன்று காலை 10 மணி அளவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அதனுடைய காட்சிகளையும் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு முழு செயல்பாட்டில் நல்ல முறையில் இருக்கக்கூடியதை அவர்கள் ஆதாரமாக காட்டி மறுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியா மீதான தாக்குதலுக்கு முயற்சி மேற்கொள்கிறது. அது பலனளிக்காத நேரங்களில் பொய்களை சொல்லி மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்றும் விமர்சனத்தை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.